ஹலோ மக்களே, என்ன வைல்டு கார்டு என்ட்ரி தரவங்களாம் வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தர் என்னடான்னா குரூப்பிசம் இருக்குது, அந்த குரூப்பிசத்தை போட்டு பொழக்க போகிறேன், பிரின்னு வந்து பிரிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, சார் பாருங்கள் சார், என்னுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும், நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் அப்படின்றாப்புல. இன்னொரு ஆள் என்னடா அப்படின்னா, கால் எடுத்து வச்சு உடனே அவங்கள கிழின்னு கிழிக்க போகிறேன் சார் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாப்புல. இன்னொரு ஆள் என்னடா, சார் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது, அதனால் அவங்களுடைய முகத்திரியெல்லாம் கிழிக்க போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, என்னையா நடக்குது? இது வைல்டு கார்டு என்ட்ரியா இல்லை போர் நடத்த போகிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு 15 பேரை வச்சு பொழக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களா என்னென்னலாம் தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம் மக்களே, வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியான பிரகாசமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது டைட்டில் அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ லேக் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறானுங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. விஜய் சேதுபதியாலே அது பொறுக்க முடியல. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்து விட்டாப்புல. ஸோ அதனால் பிரகாசமான ஒரு வாய்ப்பு. இப்போ வரைக்குமே மக்கள் வந்து ஒரு டெசிஷனுக்கு வரல. ஏன்னா ஷோ வந்து ஒரு 30 நாள் கடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுவாங்க. ஓகேடா, இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க, இவங்கெல்லாம் டாப்பில் வந்து இருக்கணும், இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. வைல்டு கார்டெல்லாம் பெருசாக வந்து யோசித்து கூட பார்க்க மாட்டாங்க மக்களே. போங்கடாடே, ஆல்ரெடி இருக்க ஆட்களே நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருப்பாங்க. ஏன்னா 30 நாட்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லி உள்ளர வரும்போது பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வரவேற்பே இருக்காது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பெருசாக இருந்தது இல்லை, அதுதான் உண்மை. அதில் லாஸ்ட் சீசனில் மஞ்சரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சீசன் வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்து வெற்றியே பெற்றாங்க. ஏன் அப்படின்னா இதே மாதிரி ஃப்ளாஸ் வந்து இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு பெரிய டாக்ஸிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 வந்து இருந்தது. ஸோ அதனால் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து வின் பண்ண முதல் சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற்றது தான். பட் இந்த சீசனுக்கும் அதுக்கான பிரகாசமான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா எல்லா கண்டஸ்டண்ட்டுமே தப்பு பண்ணுறான். ஏதோ ஒரு விதத்தில் வாயை விடுறானுங்க, ஏதோ ஒரு விதத்தில் கையை விடுறானுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணுறாங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க. அண்டு இந்த கேமை எப்படியெல்லாம் விளையாடக்கூடாதோ அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டே வந்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ போகக்கூடிய ஆட்கள் வந்து டாக்ஸிக் மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வெல் மெச்சூர்டு மாதிரி தான் வந்து தெரிறாங்க. இப்போ பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அமித் பார்கவ், அதுக்கப்புறம் திவ்யாவா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் மெச்சூராக வந்து இருக்காங்க. ஸோ இதில் இவங்க வந்து அடித்து ஆடினாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டினாங்கன்னாவே போதுமானது. மக்கள் வந்து சரியான வரவேற்பு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, திவாகரை போய் யாராவது பொழந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திவாகருடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பார்வதியை போட்டு பொழந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யார் பொழந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்குகளை வந்து செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கனியோட கேங்கை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த பேர் ஓட்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இப்போது இந்த 4 பேர் யார் முந்திக்கிட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின். எனக்கு நேற்று நடந்த சம்பவங்களே வந்து பார்த்திங்கன்னா மனசுலேருந்து வெளியே போகல. ஏன்னா அந்த மாதிரி சம்பவத்தை வந்து விஜய் சேதுபதி வந்து பண்ணிட்டாப்புல. ஸோ இன்றைக்கி எந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, இனி வரும் காலங்கள் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய வைல்டு கார்டு என்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச ஆள் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.